மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். மேகதாது அணை கர்நாடகாவிலே கட்டினால் காவிரி டெல்டா பாலைவனமாக மாறும். இன்று காலையிலே தஞ்சையிலே ஒரு கூட்டத்திலே நான் பேசினேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு எலிக்கறி உண்டுகின்ற ஒரு சூழல் டெல்டா விவசாயிகளுக்கு வந்தது. மேகதாது அணை கர்நாடக அரசு கர்நாடகாவிலே காவிரியை தடுத்து கட்டினால் மீண்டும் அந்த நிலை வர இருக்கும், அந்த சூழல் வர இருக்கும். காரணம், காவிரியை நம்பித்தான் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நோக்கம் இனி ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கின்ற உணவு உற்பத்தி 60 விழுக்காடு காவிரி தாய் நமக்கு கொடுக்கின்ற அந்த வரம் 60 விழுக்காடு. அதில் 30 விழுக்காடு டெல்டாவை நாம் செய்கின்ற அந்த விவசாயம் தான். இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை மறந்துவிட்டோம். சம்பா நமக்கு கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி தள்ளி வச்சு. இப்படி இருக்கின்ற சூழலில் கர்நாடக அரசு அங்கே மேகதாது அணை கட்டியே தீருவோம் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் அங்கே அந்த திட்டத்திற்காக அங்கே நகர்ந்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள், செயல்பாடுகள். டி.கே. சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர், அவருடைய வீட்டிலே காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதள், கம்யூனிஸ்ட் போன்ற கர்நாடகாவில் அத்துணை கட்சிகளும் கர்நாடகா முதலமைச்சர் வீட்டிலே அன்றாடம் சந்தித்து எப்படி இந்த மேகதாது அணை அங்கே கட்டலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். டி.கே. சிவகுமார் அவர்கள் தலைமையிலே டெல்லிக்கு அத்துணை தலைவர்களும் சென்று பிரதமரை சந்தித்து நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து அங்கே அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் குதிரை பேரம், கழுத பேரம், யானை பேரம், ஒட்டகம் பேரம் அசிங்கமா இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை! தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து பிரச்சனை. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் 5 மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றோம். நான் சென்னையில் இருக்கிறேன், நான் காவிரியை நம்பி இருக்கிறேன். வீராணை, மதுரை, மேலூர், மதுரையில வைகை ஆறு போகுது. ஆனா அப்படிப்பட்ட வைகை ஆற்று போற ஊர்ல மேலூர்ல காவிரி தண்ணி, காவிரி உபரிநீர் திட்டம், காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். ராமநாதபுரத்துல காவிரி தண்ணி, புதுக்கோட்டையில காவிரி தண்ணி, சிவகங்கையில காவிரி தண்ணி. காவிரி குண்டார் திட்டம்னா விருதுநகர் வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பட்டம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் தமிழ்நாட்டில் காவிரியை நம்பி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட காவிரி தாயை கர்நாடகாவில் அதை அடைப்பதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையோ தகுதியோ கிடையாது. இதை நாம் உணர வேண்டும். முதலில் அதை தடுத்தாக வேண்டும். கர்நாடக அரசு கடந்த கால வரலாறு எதற்கும் அவங்க துணிஞ்சு எதை வேணா செய்வாங்க. சட்டத்தை மதிக்க மாட்டாங்க, நீதியை மதிக்க மாட்டாங்க, ஒப்பந்தத்தை மதிக்க மாட்டாங்க, நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மதிக்கிறது கிடையாது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறது கிடையாது. அவங்க நினைச்சதுதான். இன்னும் சொல்ல போனா இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடு கர்நாடக அரசு செய்து கொண்டிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவம், பெடரலிசம், இது என்ன ஜனநாயகமாயா? எவ்வளவு ஒப்பந்தம் போடுறோம், நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு 28 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்குது. அதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்து ஒரு தீர்ப்பை கொடுக்குது. ஆனாலும் கர்நாடகா நாங்க டேம் கட்டியே ஆகுவோம். அந்த தீர்ப்புல முதல் மடை மாநிலம் கர்நாடகாவில் எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது. கடைமடை மாநிலம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவில் அனுமதி இல்லாம கர்நாடகாவில் ஒரு சின்ன செங்கல் கூட வைக்க கூடாதுன்னு தீர்ப்பு இருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. கடந்த கால ஒப்பந்தங்கள் இருக்கு. ஆனா கர்நாடகா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.
நான் நினைச்சா கட்டுவேன். அதுவும் டி.கே. சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் சொல்கின்ற காரணம் எல்லாம் பொய். தொடர்ந்து பொய்யை சொல்லி வருகிறார். அவர் சொல்றது மேகதாது. மேகதாதுன்னா சில பேர் தெரியுமான்னு தெரியல. மேகதாது என்பது தமிழ்நாடு காவிரி கர்நாடகா எல்லையில காவிரி தமிழ்நாடு உள்ள வர பகுதியில் அங்கிருந்து எல்லையில பில்லிகுண்டுல இருக்கு. அந்த பில்லிகுண்டுல இருந்து 4 கிலோமீட்டர் வடக்குல அந்த மேகதாதுன்னு ஒரு குறுகிய பகுதியில் தண்ணி வருது, காவிரி தண்ணி, மலைப்பகுதி. அதை தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய டேம் கட்ட திட்டமிட்டு இருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் சொல்ற காரணம் இது குடிநீர் திட்டம். பெங்களூர் நகருக்கு குடிநீர் இந்த திட்டம் மூலமாக நாங்கள் எடுத்து செல்வோம். இவ்வளவு காலமா அதை பத்தி பேசல, குடிநீர் திட்டம் பேசல. திடீரென்று இது குடிநீர் திட்டம். பெங்களூர் நகரத்துக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி 2018 4.75 டிஎம்சி தண்ணியை அந்த தீர்ப்பில் ஒதுக்கி இருக்கின்றார்கள். பெங்களூர் நகரத்துக்கு இன்னைக்கு தேவை இன்னொரு 5 டிஎம்சி தண்ணி தேவை, அவ்வளவுதான். இப்ப அவங்களுக்கு தண்ணி வர்றது பெங்களூர்ல இருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற KRS டேம், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தண்ணி வருது. இன்னொரு 5 டிஎம்சி வேணும்னா அந்த டேம்ல இருந்து இன்னும் 5 டிஎம்சி எடுத்துக்கங்க. இது எதுக்கு புதுசா டேம் கட்டணும்? ஒரு பைசா செலவு இல்லாம இன்னும் 5 டிஎம்சி வேணுமா, எடுத்துக்கோ, அந்த டேம்ல இருந்து எடுத்துக்கோ. எதுக்கு நீ 5 டிஎம்சி தேவைக்காக 70 டிஎம்சி மேகதாது அணையை நீ கட்டுற? என்ன சூழ்ச்சி? தேவை 5 டிஎம்சி, கட்டது 70 டிஎம்சி. கேட்டா ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு பொய் இது! மேகதாது அணை, அதற்கு அந்த அணைக்கு பூமி பூஜை போட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சுப்பா. மறந்துடணும், காவிரியை மறந்துடணும், விவசாயத்தை மறந்துடணும். முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டை முடிச்சிடுவாங்க. ஏன்னா கர்நாடகா பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த கால அனுபவம் நமக்கு இருக்கு. எத்தனையோ ஒப்பந்தங்கள் வெள்ளையர் காலத்திலிருந்து தம்பி கணேஷ்குமார் அவர்கள் சொன்னது போன்று 1892 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதையும் மதிக்கல. 1911 அந்த பிரச்சனை வந்தது. அதன் பிறகு 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் சமஸ்தானத்திற்கும், மைசூர் மகாராஜா. அந்த ஒப்பந்தத்தின்படி கர்நாடகாவில் ஒரு டேம் கட்டிக்கலாம், KRS டேம், 50 டிஎம்சி கொள்ளளவு. தமிழ்நாட்டில் நம்ம மேட்டூர் டேம் கட்டிக்கலாம், 93 டிஎம்சி கொள்ளளவு. அது மட்டும் இல்ல, அந்த ஒப்பந்தத்தின்படி காவிரியில் வர தண்ணிய 75 விழுக்காடு தண்ணி தமிழ்நாட்டில் நம்ம பயன்படுத்திக்கலாம். 23 விழுக்காடு மைசூர் சமஸ்தானம் அவங்க பயன்படுத்திக்கலாம். 2 விழுக்காடு தண்ணிய திரவாங்கோர் சமஸ்தானம் கேரளாவில் இருக்கு, அவங்க 2 விழுக்காடு அவங்க பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் 1974 வரைக்கும் இருக்கு, 50 ஆண்டுகளுக்கு. 74 ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல, வேணுமே பிரச்சனை பண்ண. ஆனா இந்த ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்பாக 3 அணைகளை டக்கு 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 கட்டிட்டான் கர்நாடகா. கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, இன்னொன்னு இருக்கிறது பழசு KRS டேம். இந்த 4 டேமுடைய கொள்ளளவு 115 டிஎம்சி. இப்ப மேகதாது அணை கட்டினாங்கன்னா அது 70 டிஎம்சி. மொத்தம் அவங்களுக்கு கொள்ளளவு மொத்தம் இருக்கும் 185 டிஎம்சி. தமிழ்நாட்டுக்கு மேட்டூர் மட்டும்தான் ஒன்னு இருக்கு, 93 டிஎம்சி. மேகதாது 2 மடங்கு அதிக கெபாசிட்டி கர்நாடகாவுக்கு வந்துடும். இப்பவே நமக்கு தண்ணி கிடைக்கல. இப்பவே நமக்கு குடிக்கிறது தண்ணி தான் இருக்கு. குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு. சம்பா இந்த ஆண்டு எல் நீனோ, சூப்பர் எல் நீனோ. நவம்பர் வரைக்கும் வறட்சின்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு. இது டெல்டா வேற. டெல்டா இதை தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாது, விவசாயத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க டெல்டால அதிக கோபம் உங்களுக்கு தான் வரணும், அதிக ஆத்திரம் வரணும். தெருவுக்கு வாங்க, இளைஞர்கள் வாங்க. ஏன்னா கர்நாடகாவில் பூமி பூஜை போட்டாங்கன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது, போட விடப்பட. அவங்க வேகமா காயை நகர்த்திட்டு இருக்காங்க. நேத்து
கர்நாடகா வனவிலங்கு வாரியம்னு ஒண்ணு இருக்கு. கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு. அந்த வாரியம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மேகதாதான பகுதியில போய் ஆய்வு பண்றான். கர்நாடகா வனவிலங்கு வாரியத்தோட வேலை என்ன? வனவிலங்குகளை பாதுகாக்கணும், வனங்களை பாதுகாக்கணும். அதுக்கு நேர் எதிராக போயிட்டு அங்க டேம் கட்டலாமான்னு 100 அடி ஆழத்துக்கு பள்ளம் போட்டு டெஸ்ட் பண்றான். இங்க டேம் கட்டினா பூகம்பம் வருமா, எவ்வளவு மரம் அழியும், எவ்வளவு வன விலங்குகள் இருக்கு, இதெல்லாம் டேட்டா எடுக்கிறான். எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்க போறாங்க. வேகமா நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த குதிரை எவ்வளோ, அந்த கழுதை எவ்வளோ, இந்த யானை எவ்வளோ, எதனா சொல்றேன், எவ்வளவு இந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கலாம், எவ்வளவு லஞ்சம் கொடுக்கலாம், இங்க இருந்து அப்படி அப்படி ராஜினாமா பண்ண வைக்கலாம். இதுதான் இங்க நடக்குது. ஆனா அங்க வேகமா நடந்து கொண்டிருக்கிறது வேலைகள். அதனாலதான் நான் சொல்றேன், இது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி பிரச்சனை. சில பேர், நான் மெட்ராஸ்ல இருக்கிறேன், சென்னையில ஐடில வேலை செய்யறேன், எனக்கு என்ன பிரச்சனை? ஊட்டியில இருக்கிறேன் நான், இன்னொருத்தர் கன்னியாகுமரியில இருக்கிறேன், அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? காவிரிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சாப்பாடு, சோறு. இந்த சோறு இந்த மண்ணுல தான் வருது. நீங்க சென்னையில இருந்தாலும், ஊட்டியில இருந்தாலும், கன்னியாகுமரியில இருந்தும் இந்த மண்ணில் தான் உங்களுக்கு சோறு கிடைக்குது. சோறு கிடைக்கணும்னு அங்க இருந்து தண்ணி வரணும். தண்ணி வந்தாதான் உங்களுக்கு சோறு கிடைக்கும். ரோட்ல வந்து நில்லு, இல்ல உங்களுக்கு சோறு கிடைக்காது. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. மேகதாது அணை கட்டினா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சுதான் இந்த டேம் அவங்களால கட்ட முடியும். 12,500 ஏக்கர் காடு, வனப்பகுதி. எத்தனை புலிகள், எத்தனை சிறுத்தைகள், யானைகள், கரடி, எத்தனையோ வனவிலங்குகள். நேற்று முந்தா நாள் 4 நாள் முன்னாடி போயிட்டு வந்த பில்லிகுண்டுல போனேன். அங்க பார்த்தா, அங்கிருந்து 4 கிலோமீட்டர் அங்க பார்த்தா 300 வயசு மரங்கள். 300 வயசு. 4-5 பேர், 5-6 பேர் ஒரு மரத்தை அணைக்கினா 6 பேர் 7 பேர் தேவைப்படும். அந்த மரம் எல்லாம் அழியிற சூழல் வந்துச்சு. நிச்சயமா அதை கட்ட விட மாட்டோம். ஏன்னா இது நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய சர்வைவல். இன்னும் சொல்ல போனா இது ஒரு விதமான இனப்படுகொலை நான் சொல்லுவேன். நம்ம ஸ்ட்ராங்கான வார்த்தை தான் இனப்படுகொலை, ஜெனோசைட் சொல்றது. இலங்கையில நம் தமிழ் மக்களை கொன்று குவித்தார்கள் சிங்களக்காரர்கள். கொத்து கொத்தா குண்டு போட்டு நம்மளை அழிச்சாங்க. அங்க இனப்படுகொலை நடந்தது. தமிழர்களை அழிக்கணும்னு ஒரு எண்ணம். இதுக்கும் அங்கதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கர்நாடகாவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்காம, தண்ணி வரலன்னா நமக்கு பசி, பஞ்சம், பட்டினி. இந்த தமிழ் இனமே பிற்காலத்தில் அழியும், அழிகின்ற ஒரு சூழல் வரும். அதற்கு வழிவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம எழுக்கணும், விழிப்புணர்வு வரணும், கோவப்படணும், அதை தடுத்து நிறுத்தணும். எல்லாமே இந்திய நாட்டில் தான் இருக்கிறோம். அதனால உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? சட்டத்தை மதிக்கணும் யார் இருந்தாலும். அதனால இதை நீங்கள் அத்தனை பேரும் ஜல்லிக்கட்டுக்கு வெளியில வந்தீங்கல்ல, அத்தனை இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்கல்ல, லட்சக்கணக்கான இளைஞர்கள். அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் யாருமே ஜல்லிக்கட்டை பார்த்தது கிடையாது. அந்த லட்சக்கணக்கான இளைஞர் யாருமே ஜல்லிக்கட்டினால் பாதிப்பு கிடையாது. நம்முடைய தமிழ் வீர விளையாட்டு அது, நம்முடைய பாரம்பரியம், அந்த உணர்வுகள் எல்லாம் வெளியில வந்தாங்க. ஆனால் மேகதாது உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட முறையில் நீங்க உங்களுக்கு பாதிப்பு, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, கொள்ளு பேர பிள்ளைகளுக்கு, வருங்கால சந்ததியினருக்கு அத்தனை பேருக்கும் பாதிப்பு. இந்த மேகதாது நாங்க கட்டினாங்கன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். நம்ம அனுமதி இல்லாம எத்தனையோ டேம் கட்டிட்டாங்க. ஆனா இதையும் கட்ட விடக்கூடாது. அதுக்கு எந்த எல்லைக்குனா நம்ம போகணும், தயாரா இருங்க. அழுத்தம் கொடுக்கணும், கொடுத்தால்தான் இது நடக்கும். தெருவுக்கு வாங்க, வீதிக்கு வாங்க, பதிவு போடுங்க. ஏன் சோசியல் மீடியா மூலமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்க கொண்டு வந்தீங்களே, சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு இந்த மேகதாது அணையை உங்களால தடுத்து நிறுத்த முடியாதா? இளையோர்களே, இளைஞர்களே, ஒவ்வொரு விதமா நீங்க கையாளணும். எனக்கு பதட்டமா இருக்கு.
அன்றாடம் இதை சிந்திச்சிட்டு இருக்கேன். பதட்டமா இருக்கு. ஐயோ இன்னைக்கு கர்நாடகா இப்படி பண்ணிட்டாங்களே, நாளைக்கு இதை பண்றாங்களே, அது திட்டம் இந்த திட்டம் வேகமா நடக்குது. அங்க இன்னொன்னு 2028 தேர்தல் நடக்குது கர்நாடகாவில். அந்த தேர்தலில் இப்ப இருக்கிற முதலமைச்சர் DK சிவகுமார் மறுபடியும் வெற்றி பெறணும்னு அவர் திட்டமிட்டு இருக்கிறார். இந்த மேகதாது அணையே அவருடைய தொகுதியில வருது. கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமாருடைய கனகாபுர தொகுதியில இந்த மேகதாது அணை திட்டம் இருக்காங்க. மாண்டியா மாவட்டம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மாவட்டத்தில் அதிக MLA அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மறுபடியும் அந்த டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. டேம் கட்டணும் சொன்னோன்னு எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு வேணும் ஒரு கன்சல்டேஷன், பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன். தேர்தலுக்கு ஒரு பக்கம் கேட்டா இது குடிநீர் திட்டம். எவ்வளவு ஒரு பொய்ய சொல்றாரு முதலமைச்சர். இன்னொன்னு நான் சொல்றேன், 1974 மொத்தம் கர்நாடகாவில் உள்ள காவிரி படுகையில அங்கே விவசாய நிலப்பரப்பு 6.8 லட்சம் ஏக்கரா இருந்தது. கர்நாடகாவில் உள்ள காவிரி பகுதியில் அங்க விவசாய நிலப்பரப்பு, காவிரியை நம்பி இருக்கின்ற விவசாய நிலப்பரப்பு 6.8 லட்சம் ஏக்கர். அது 1991 12 லட்சம் ஏக்கரா உயர்ந்தது. 2006 18 லட்சம் ஏக்கராக உயர்ந்தது. 2016 21 லட்சமாக உயர்ந்தது. இன்னைக்கு அது 25 லட்சமா இருக்கணும். எனக்கு 2016 வரைக்கும் தான் எனக்கு டேட்டா இருக்கு. அதே வேளையில தமிழ்நாட்டில் 1974 29 லட்சம் ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 20 லட்சம் ஏக்கர். இந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 9 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது. கர்நாடகாவில் இந்த 50 ஆண்டுகளில் 15 லட்சம் ஏக்கர் உயர்ந்திருக்கிறது. இதற்கு பிறகு மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டினாங்கன்னா கர்நாடகாவில் 21 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ஏக்கரா உயரும். தமிழ்நாட்டில் 20 லட்சம் ஏக்கர்ல 10 லட்சம் ஏக்கரா குறையும். அப்போ நமக்கு உணவுக்கு பஞ்சம், ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு இருக்காது. அதனால இந்த நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. அதற்கு நீங்கள் எல்லோரும் வேகமாக வாங்க, வெளியில வாங்க, கோபத்தை தெரிவிங்க, அறவழியில தெரிவிங்க. ஏன்னா இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. மறுபடியும் சொல்லிட்டு இருக்க, ஏதோ நாங்க சட்டம் நமக்கு இருக்குது, நீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கலாம் கிடையாது. கர்நாடக அரசு கடந்த ஜூன் மாசம் நம்மளுடைய ஒப்பந்தத்தின்படி இன்னும் சொல்ல போனா மே 26ஆம் தேதி டெல்லியில காவிரி அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு மீட்டிங் நடந்து அந்த போர்டுல என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஜூன் மாசம் கர்நாடகா நமக்கு 9.9 TMC தண்ணியை அவங்க கொடுக்கணும்னு. ஜூன் முடிஞ்சு போச்சு. கணக்கு வச்சு பார்த்தா அவங்க மொத்தம் கொடுத்தது 2.9 TMC தான் கொடுத்திருக்கிறாங்க. கொடுக்க வேண்டியது 9.91 TMC, கிடைச்சது 2.91 TMC. இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த 9 TMC மேல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. 3 ஆண்டு தான். 7 ஆண்டுகள் கொடுக்கல. அது ஒரு ஆண்டு 3/4 TMC. ஜூலை மாசம் 42 TMC கொடுக்கணும் கர்நாடகா. கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம கேட்கிற இடத்துல இருக்கிறோம். அவங்க மேல இருக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கிறோம். ஆனா காவிரி நமக்கு தான் அதிக உரிமை. நம்முடைய முன்னோர் கரிகால சோழன் கல்லணைய நீ காலையில போயிட்டு வந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய கரிகால சோழன் அங்க போய் பார்த்தா இது என்ஜினியர் மார்வெல். நான் மட்டும் சொல்ல சார், ஆதர் காட்டன் வெள்ளையார் பார்த்துட்டு அப்படி அசந்து போனார். பார்த்துட்டு அங்க போய் இதை வச்சுக்கிட்டு தான் கோதாவரியிலையும் கிருஷ்ணாவில், ஆந்திராவில் கோதாவரி கிருஷ்ணாவில் அங்க இதே போன்ற அணையை அவர் கட்டினார். கோதாவரி கிருஷ்ணாவில் போற தண்ணி காவிரியில போற தண்ணியை விட 10 மடங்கு அதிகமா போகுது. ஆனா இங்க டெல்டா, காவிரி டெல்டாவில் அங்கத்தோட இங்கதான் அதிகமா நெல் விளையுது. ஏன்னா அந்த காலத்துல கரிகால சோழன் அந்த இங்க பகுதியில வெள்ளம் வரக்கூடாதுன்னு அந்த டைவர்ஸ் இருக்கிறார். மேலணை, அந்த முக்கோம்பு பகுதியில மேலணை, கல்லணை, அணைக்கரை பகுதியில கீழணை.
கீழன மேலன ஆதார் கார்டு வெள்ளக்காரங்க கட்டினது, கல்லண கரிகாலன் அவரை கட்டி ஆதார் கார்டுன்னு கால்வெல்லும் அதை பலப்படுத்தி இன்னைக்கு அது பயன்பாட்டில் இருக்கு. கல்லண என்பது உலகத்திலே மிக பழமையான பயன்பாட்டில் உள்ள நீர்த்திட்டம். எப்படி உலகத்திலே மிக பழமையான பயன்பாட்டில் உள்ள நீர்த்திட்டம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோர்டன் நாட்டுல இருந்தது. அதெல்லாம் எதுவுமே பயன்பாட்டில். ஓமான் நாடு, ஜோர்டன் நாடு, ஈஜிப்ட்ல. ஆனா இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கிற திட்டம் கல்லண. எவ்வளவு பெருமை! எங்க இருக்கு? காவிரி ஆத்துல இருக்கு. அப்பத்துல நம்ம உரிமை கொண்டாடுறோம் காவிரிக்கு. அந்த உரிமையை இன்னைக்கு நம்ம விட்டு தருவோமா? முடியுமா? விட்டுடுவீங்களா? விட்ட மாட்டோம். சொன்னார் பாரு நம்ம மைனர். ஒரு வீரப்ப இல்ல, லட்சக்கணக்கான வீரப்ப தயார் நாங்க செய்வோம். நாங்க என்ன எல்லைக்குனா நாங்க போட்ட இதுதான் மீடியால போடுவாங்க. இவ்வளவு தொண்டை தண்ணி பேசுற